சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து நீட் எக்ஸாம் எழுதி 720க்கு 700 மார்க் எடுத்து ஸ்டேட்லேயே 3வது இடம் பிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு ப்ரெஸ்ல இருந்து தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வியை பேட்டி எடுக்கணும், இந்த மாதிரி அவங்க மாநிலத்திலேயே 3வது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேதுபதியோட சித்தி வந்து போயிட்டு சேதுபதியோட அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொன்னோம், எக்ஸாம் ஒழுங்காக எழுதாதானே சொன்னோம், இவ இந்த அளவுக்கு மார்க் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஏற்றி விடுறாங்க சேதுபதியோட சித்தி. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கேன், என்னால் குழந்தைய வளர்க்கணும், என்னால் இதுக்கெல்லாம் படிக்க முடியாது டாக்டருக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சேதுபதி சித்தி எடுத்து கொடுத்த மாதிரியே தமிழ்ச்செல்வி சொல்லணும்னு சொல்லிட்டு சேதுபதியோட அப்பாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து ப்ரெஸ் முன்னாடி நிற்கிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எழுதி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம ஏன் இந்த சான்ஸை விடணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுலையும் தோணுது. அதே மாதிரி சேதுபதியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிலேயே வந்து நான் இருக்கேன் தமிழ்ச்செல்வி, நீ உன் விருப்பத்தை சொல்லி, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தனால தமிழ்ச்செல்வி பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் அவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்திருக்கா, இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து தமிழ்ச்செல்வியை வந்து வெளியே வந்து குடிசை போட்டு வெளியவே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்து படித்து முன்னேறி டாக்டர் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.